லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். Okay, நான் பாத்து. என்னடா என் தம்பியை போட்டு தலான் பாத்தியா? ஏய், அடிச்சா கேட்க ஆள் இல்லாத அனாதை பையன் நினைச்சியாடா அவனை? அவனுக்கு ஒண்ணுனா அவங்க அண்ணன் நான் வருவேன்டா. என் தம்பியை தொடுறதுக்கு முன்னாடி முதல்ல நீ என்ன தாண்டி போகணும்டா. என் தம்பி கொண்டுனா அவன் அண்ணன் நான் கேப்பட்டா. என்ன தைரியம் இருந்தோ அவனை முடிச்சு கட்டலான்னு பாப்ப. ஏய், உன் பொண்ணு தாலி எடுத்தாலும் பரவாயில்லன்னு என் தம்பி மேலே கை வைப்பியாடா நீ? சாவடிச்சுடா உன்னை. சாவுடா சாவுடா. ஏய், வெள்ள பண்ணி நீ அவன் கூட இருக்கும்போது ஒரு நாள் கூட அவனை மதிச்சது இல்ல. இன்னைக்கு உன்னை எதிர்த்து நின்னா அவனை காலி பண்ண பாப்பியாடா. சாவுடா நாய். சாவுடா. இங்க பாரு, இன்னொரு தடவை என் தம்பி மேல உன் நிழல் பட்டது உன் குறவளைய கடிச்சு துப்பிடுவேண்டா. ஏய், ஜாக்கிரதை. ஏய், இனிமே உன்னை வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில பார்த்தேன். உனக்கு இதுதான் குறைச்சல். சாவு. தொலைச்சிரு. சீதா, இந்தா. என்ன? எனக்கு பிடிச்ச ஸ்வீட் தானே? இல்ல. ஓ சாரி. எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வர மாதிரியா வீட்டு நிலைமை இருக்கு? ரவிக்கு ஏதாவது நாட்டு மருந்தா? இல்ல. வேற என்ன? இல்ல, மார்க்கண்டமும் ஆட்டுக்காலும் இருக்கு. சூப் வச்சு கொடு. ரவிக்கு தான் வயித்துல இருக்கிற புண்ணு ஆறுற வரைக்கும் காரமா எதுவும் கொடுக்க வேண்டான்னு டாக்டர் சொல்லிருக்காரே. அது அவனுக்கு இல்ல. வேற யாருக்கு? அது அவனுக்கு. எவனுக்கு? அதான் அவனுக்கு தான். அதான் யாருக்கு? இந்த வீட்ல ரவியை தவிர வேற யாருமே இல்லையா? ராஜாவுக்கா? ராஜாவுக்கா? நீங்க தான் சொல்றீங்களா? ஆமா. இந்தா, இத சூப் வச்சு கொடு. இந்த தைலத்தை அவன் கையில நல்லா தடவி விடு. 2 வருஷத்துக்கு அப்புறமா ராஜாவுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க அப்படி வாங்கிட்டு வர அளவுக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு? நம்ம ரவியை வெறுப்பேத்தி விட்டு அவனை விஷம் குடிக்க வச்சதே அந்த தனிகாச்சலம் தான். ஆமா, அவனை அடிக்கிற அடியில எழுந்திருக்கவே கூடாதுன்னு தான் அவனை தேடி போனேன். அண்ணா, நான் அங்க போறதுக்குள்ள என்னாச்சு?
என்னங்க சொல்றீங்க? நம்ம ராஜாவை அப்படி செஞ்சா? ஆமா, அவன் சம்பாதிச்ச காசை விட வேற எதையுமே ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தி கூட யோசிக்காத பைய முதல் தடவையா அவன் தம்பிக்காக போய் சண்டை போட்டதை பார்த்ததும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாசங்கிறது எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்கிறது தானே. சில பேர் அதை வெளியில காட்டிக்கிறாங்க, சில பேர் அதை காட்டிக்கிறது இல்ல. அதுக்கான நேரமும் சந்தர்ப்பமும் வரும்போது அவன் காட்டிட்டான் பாருங்க. இதான் சாக்குன்னு உன் பிள்ளைக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் எங்க வாசிச்சேன்? அத வாசிச்சவரே ஏன் எதிர்க்க தானே நிக்கிறாரு. பாராட்டினதும் இல்லாம எலும்பு வாங்கிட்டு வந்து என்ன சூப்பு வேற வைக்க சொல்லிருக்காரே. ரவிக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் ராஜா போய் சண்டை போட்டிருக்கான். ராஜா சண்டை போட்டதை பார்த்த நீங்க அவனுக்காக ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்க பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏதோ தம்பிக்காக உணர்ச்சி வசப்பட்டு அவன் போய் சண்டை போட்டிருக்கலாம். அது சரினாலும் அதுக்காக அவன் மாறிட்டான், திருந்திட்டான்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அது சரிதான். அவன் போய் தம்பிக்காக நின்னான்ல. வாழ்க்கையில எல்லாமே ஒரே நாள்ல மாறிடுமா என்ன? இது ஒரு ஆரம்பமா இருக்கலாம். இனி அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம்ல. ராஜா பண்ண ஒரு வேலையை நீங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். விட்டா நீ வில்லு பாட்டாவே பாடுவ. போ போ, பிசு பூச்சி கொடு. ஒரு நிமிஷம் இந்த பாரு, அவங்கிட்ட இதை நான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன்னு கதை சொல்லிட்டு இருக்காத. நீ அவனுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கட்டும். குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டல. அது உண்மைதான். உடம்பு ஒலிக்குமேனு நான் அக்கறையில வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, அப்படியே சண்டை கோழி மாதிரி வந்து நிற்பான். நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ எங்களுக்கு சூப்பு வச்சு தெரிவியான்னு பெரிய ஆம்பளை மாதிரி எங்களுக்கு தெரியாதான்னு அறிவு கட்டத்தனமா வந்து பேசிட்டு நிற்பான். நெஞ்செலும்பு வாங்கி கொடுத்து அவன் பேசுற பேச்சுக்கு நான் தான் நெஞ்சில் அடிச்சுக்கணும். இதெல்லாம் தேவையா? அதான் இதெல்லாம் நீ வாங்கி கொடுத்த மாதிரியே இருக்கட்டும். என்ன சிரிப்பு? அவன் சின்ன பையனா இருக்கும்போது அவன் நல்லாவே சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டாலும் விடாம சைக்கிளை பிடிச்சுக்கிட்டே பின்னாடியே ஓடுவீங்க. கோவில் திருவிழால ஒரு ராத்திரி முழுக்க அவனை தோள்லயே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் எனக்கு இப்பவும் ஞாபகத்துல இருக்கு. இப்ப வாச்சும் அவனை மறுபடியும் பையனா ஏத்துக்கிட்டீங்களே. பாப்போம். போ, முதல்ல அவனுக்கு சூப்பு செஞ்சு கொடு. போ. அண்ணே, என்ன ரவி? டேய் ரவி, டேய் என்னடா அதெல்லாம்? டேய் என்ன இதெல்லாம்? மா, என்னம்மா அவனுக்கு? ஏன் இப்படி அழுகுறான்? மச்சான் துணை இருந்தா மலை ஏறலாம், தம்பி உடையான் படைக்கஞ்சான், அண்ணன் கூட இருந்தா அகிலத்தையும் ஆளலான்னு சொல்லுவாங்க. அவனுக்காக இன்னைக்கு நீ போய் நின்ன, அதான் அந்த சந்தோஷத்துலதான் அவ அழறான். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. மாப்ள, என்ன மாப்ள நீங்க தன்னடக்கத்துக்குன்னே ஒரு தனியா பர்ஃபார்ம் பண்றீங்க. நீங்க அந்த தனிகாச்சலத்தை புரட்டி புரட்டி அடிச்சதை தான் இந்த ஊரே பாத்துச்சே. அட, யூடியூப்ல கூட வந்துச்சாமே. ஓ, அதுவா? இத்தனை நாளா இவரை எல்லாரும் எப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப பாருங்க, தம்பி கொண்டதும் முதல் ஆளா போய் நின்னாருல்ல. ஏய் சும்மா இருடி. அண்ணே தேங்க்ஸ். ஏய் சி, என்னடா இதுக்குள்ள போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? நமக்குள்ள என்னடா தேங்க்ஸ்? உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குடா. சின்ன பிள்ளையில இருந்தே நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு தர மாட்டீங்க. பின்னால தனித்தனி குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் தான். மா, என்னதான் தனித்தனியா இருந்தாலும் பாசம் விட்டு போயிருமா என்ன? தம்பிக்கு ஏதாவது ஒன்னா ரத்தம் துடிக்குமா இல்லையா? அம்மா, ஆமாமா,
எங்க 4 பேருக்குமே பாசங்கிறது மனசுக்குள்ள இருக்கதான் செய்யுது. நாங்க தான் அதை வெளியே காமிச்சிக்கிறது இல்ல. அண்ணே, எனக்காக நீ சண்டை போட்டு வந்து நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமாண்டா, என் தம்பி ஒருத்தன் கொல்ற வரைக்கும் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? இங்க பாரு, என் தம்பியை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக அதை இன்னொருத்தன் பண்ணா நான் தான் முத ஆளா தட்டி கேட்பேன். என்ன உங்க டைலாக் மாதிரி இருக்கான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு மட்டும்தான் இந்த குடும்பத்து மேல பிள்ளைங்க மேலயும் அக்கறை இருக்கா? ஏன் எங்களுக்குலாம் இல்லையா? நீங்க மட்டும் தான் அடுத்தவங்கிட்ட போய் இந்த குடும்பத்துக்காக சண்டை போடுவீங்களா? நிறைய அன்பு, பாசம், அக்கறை, கோபம் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. நாங்களும் சண்டை செய்வோம், தெரியுதுல்ல? நாங்களா உங்களை மாதிரி வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு இருக்க மாட்டோம். களத்துல இறங்கி செய்வோம். எப்ப பார்த்தாலும் இதை செஞ்சு அதை செஞ்சியான்னு கையை காட்டிட்டுலாம் இருக்க மாட்டோம். ஆனா செய்ய வேண்டிய நேரத்துல கரெக்டா சிறப்பாவே செய்வோம். ஒரு நாள் அடிச்சிட்டானா 1.5 நாளைக்கு அதையே பேசிக்கிட்டு இருக்கிறான். போடடே, இந்த குடும்பத்துக்கு நான் இருக்கேன். நீங்க அந்த சோஃபால உட்காந்துருந்தா நீங்க என்ன பெரிய ஆளா? நாங்களும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சோஃபால உட்காந்து உங்களை விட சிறப்பாவே செய்ய முடியும் என்னாலையும். என் தம்பி மேல எவனாச்சும் கைய வச்சனா நான் கேட்பேன். என் தங்கச்சி எவனாச்சும் பார்த்தா நான் அவனை மிதிப்பேன். வெளியில போய் ரவுடித்தனமும் பொறுக்கித்தனமும் பண்ணிட்டு வந்திருக்கான். அத போய் எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்குதுங்க முட்டாளுங்க. இந்த நிமிஷமே வந்து இவனை போலீஸ் தூக்கணும், அப்ப தெரியும் சங்கதி. என்ன மைண்ட் வைஸா? மைண்ட் வாய்ஸ் இல்ல மாப்ள, சாங் போகுது. என்ன சாங்? ஆனந்த கோயிலின் பாட்டு இனி எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களில் நனையும் காற்று இனி எங்களின் தோட்டத்திலே, கிளிகளின் கூட்டுக்குள்ளே ஒரு உலகம் பிறந்ததே, கனிகள் தித்திப்பா கவிதை தித்திப்பா அது அன்பை விட தித்திப்பா, ஆனந்த கோயிலின் பாட்டு. மாப்ள போதும், உட்கார். இனிமே ஆவுனா நான் தான் சும்மா எகிரி குதிச்சிட்டு வராதீங்க. எங்களுக்கு குடும்பத்தை பார்த்துக்க தெரியும். டேய் ராஜா, தம்பி செம்ம கலக்கிட்டுடா, கலக்கிட்டு நீ. ஆக்சுவலி நான் உனக்கு காமெடி வில்லன் தானே நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஆக்ஷன் ஹீரோ மாதிரி அப்படியே அடிச்சிட்டியே. ஐயோ என்னம்மா அது? ஆட்டுக்கால் சூப்புடா. மாப்ள டாஜ்கிரன் மாதிரி சண்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்கல்ல மாப்ள, களைப்பா இருக்கும், சோப்பு சாப்பிடுங்க. அப்பதான் தெம்பா இன்னும் 4 பேரை தூக்கி போட்டு மிதிக்க முடியும். குடிங்க மாப்ள. அவன் ஃபைட் பண்ணாலும் தரமா ஃபைட் பண்ணிருக்கான் பாத்துக்கோ. தனிகா செல்லத்தையும் ஓட விட்டுருக்கானா பாரு. அதானே, எப்படிங்க தனிகாவே அடிச்சிட்டீங்க? சரி சரி போதும் போதும் விடுங்க. டேய் இந்தடா குடி. எனக்கு வேணாண்ணே, நீ சாப்பிடு. டேய் குடுடா. என்னடா நீ? அண்ணா ஆசையா குடுக்குறான். இந்தா குடி. டேய் ராஜா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. மேகலா அவனை உள்ள கூட்டிட்டு போ. சரி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வாங்க. நான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன். வாங்க. சரி வாங்க. மாப்ள டேய் ராஜா, டேய் நில்றா. நில்லுங்க. டேய் இருடா. எங்க நான் போறேன். டேய் 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 நில்லுங்கண்ணா. எங்க போற? ராஜா சும்மா அப்படி கலக்கிட்டு போ நீ. யாரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது.
இருக்காதா பின்ன? என்னதான் தனித்தனி குடும்பமா இருந்தாலும் மறுபடியும் பிள்ளைங்க பழையபடி ஒத்துமையா ஒண்ணா இருக்கிறத பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. உங்க ஆசையும் அதானே? என்னதா குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது தானே முக்கியம். உமா, மாமா இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு புரியாம இல்ல. இல்ல மாமா. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்க அப்பா பண்ணது சாதாரண விஷயம் இல்ல, பெரிய தப்பு. ஒரு மனுஷனையே கொல்ல பார்த்திருக்காரு. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அதோட விட்டுற வேண்டியதுதான். ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்திருந்தா. புரியுது மாமா. இந்த பாரு, நடந்ததெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காத, அது குழந்தைய தான் பாதிக்கும். விடுமா, போக போக இதெல்லாம் சரியாயிடும். நீ போய் ரெஸ்ட் எடு. உமா, 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 வெளியில வா. உமா, என்னப்பா? பெட்டி எடு, பெட்டி எடு. வா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். எந்த வீட்டுக்கு? என்ன கேள்விமா இது? அப்பா வீட்டுக்கு தாமா. வா வா போலாம், வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா வாமா. இத பாருமா, நீ ஏன் இங்க அனாதை மாதிரி நிக்கணும்? என்னையா பாக்குற? என்ன பாக்குற? என் பொண்ணு என்ன கூட்டிட்டு போக வந்திருக்க. நீ எதுக்குடா பாக்குற? நீ தான் என் மகளை கோட்டுக்கு அந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டல. ஏய், வாங்குனது பத்தலையா உனக்கு? ஏதோ அன்னைக்கு கோவத்துல 4 வார்த்தை பேசிட்டேன், அதுக்குன்னு அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? நீ எதுக்குமா இந்த திருட்டு பயலுக்காக இங்க இருக்கணும்? கிளம்புமா, போலாம், நம்ம வீட்டுக்கு போலாம். அட பாமா. என்னப்பா பேசுறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் உங்க பொண்ணா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் உங்க பொண்ணு இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. என்னோட கருவை அழிச்சிடணும்னு மருந்தெல்லாம் மாத்தி வச்சீங்கல்ல. இப்ப என்ன உங்களுக்கு திடீர்னு? அது அது உனக்கு கொடுத்தது இல்லம்மா, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு கொடுத்தது. அது மாறி போய் உன்கிட்ட வந்துடுச்சுமா. அதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? நான் சொல்றேன்ல, அப்பா சொல்றேன்ல. வாமா வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா. என்னையா என் பொண்ணு மனசை என்ன சொல்லி மாத்தி வச்சிருக்க? நான் ஒண்ணும் பண்ணலப்பா. அவ வந்தா நீ கூப்பிட்டு போ. இங்க பாருமா, இங்க எவனையும் நம்பாத. இவங்க எல்லாரும் அந்த பிரியாவை வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு உன்னோட வாழ்க்கைய நாசமாக்கி வச்சிருக்கானுங்கப்பா. நீ பேசாம என் கூட வந்துருமா. அதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கு நல்லது. வாமா போலாம். ஆரம்பத்துல இருந்தே என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கிறது நீங்க தான்ப்பா. என் புருஷனை கடைசி வரைக்கும் நீங்க மாப்பிள்ளையாவே பார்க்கல, அடிமையா தானே பார்த்துட்டு இருந்தீங்க. அதே நினைப்ப என் மனசுக்குள்ளேயே வளர்த்தீங்க. அதனாலதான் என்னோட வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. இத நான் சொல்லும் போது நீங்க ஏன் மேல கோவப்பட்டீங்க? இந்த வீட்ல இருந்து நான் உங்களை வெளியில போன சொன்னப்ப நீங்க யாரோ மாதிரி இல்ல கிளம்பி போனீங்க. இப்ப என்ன, இத்தனை நாள் எதுவுமே நடக்காத மாதிரி என்ன கூட்டிட்டு போக வந்திருக்கீங்க. காரணத்தை நானே சொல்றேன்ப்பா. மறுபடியும் என் மண்டைய கழுவி இந்த குடும்பத்துக்கு எதிரா என்ன வச்சு இந்த குடும்பத்துக்கு எதிரா என்ன வேணாலும் செய்ய முடிவு பண்ணிருக்கீங்க. அதானப்பா? உமா, நான் உன்னுடைய அப்பா. இந்த வீட்டுல இருக்க எவனுக்கும் அந்த தகுதியே கிடையாது உமா. அப்பாங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அப்பாங்கிறது ஒரு பொறுப்பு, கடமை.
அத நீங்க எப்பவுமே செஞ்சதில்லப்பா. அப்பாங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் உணர்ந்தது என் மாமா கிட்டதான். எதையுமே யோசிக்காம நான் உங்க பேச்சு கேட்டுட்டு மாமாக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணிருக்கேன். ஆனாலும் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்காக நின்னது அவர்தான். இன்னைக்கு வரைக்கும் என்ன பெத்தவங்களை விட, என்ன படைச்ச கடவுளை விட என்ன நல்லா பாத்துக்கிறாரு. நான் அவரை விட்டுட்டு வர மாட்டேன். நீங்க கிளம்பலாம். ஏய் உமா, இத பார். இந்த ஆளு என்ன அடிச்சான். உன் புருஷன் என்ன அடிச்சான். இதோ இவன் என்ன அடிச்சான். இதோ அவனும் என்ன அடிச்சான். எல்லாரும் என்ன அடிச்சு அவமானப்படுத்திருக்காங்க. என்னோட கௌரவத்தையும் மரியாதையையும் காப்பாற்ற வேண்டிய கடமை உன்னோடது. இது பாருமா, வந்துருமா. நான் சொல்றதை கேளுமா, வந்துரு வா. உமா, இப்ப அப்பா கூட வருவியா மாட்டியா? முடியாதுப்பா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டியா? அவன் ஒரு ஃப்ராடு பையமா. அப்பனையும் பிள்ளையும் பிரிச்சு வச்சிருக்கான். சொந்த மகன்களை ஒதுக்கி வச்சிருக்கான். அவன் பொண்டாட்டியே இவனை வேணான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. போராத குறைக்கு பேர பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்கள வேற நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அயோக்கிய ராஸ்கலை நம்பி ஏன் முன்னாடி நீங்க மட்டும் இல்ல, மாமாவை வேற யாரு தப்பா பேசினாலும் அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது.